அழகாப்பூர் காட்டுல 2 திமிர் பிடிச்ச காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காகங்கள் அந்த காட்டுல இருக்கிறவங்க கூட சண்டை போடுறதையே வழக்கமா வச்சிருந்தாங்க. இது இப்படி இருக்க அதே காட்டுல தான் சுஜியும் வாழ்ந்து வந்தது. சுஜி ரொம்ப அமைதியான குணம் கொண்டது. சுஜி அங்க இருந்த எல்லாரு கூடவும் ரொம்ப அன்பா பழகினுச்சு. ஒரு நாள் எலி சோன் உணவு தேடி அலைஞ்சிட்டு இருந்தது. கடவுளே, இது என்ன எனக்கு வந்த சோதனை? காலையில இருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் தெரியுற, ஆனாலும் ஒன்றும் கண்ணுல தென்படலையே. அப்பா, பசி வயிறு கிள்ளுது. இப்படியே போனா இந்த காட்டுல எப்படி நான் வாழ்றது? சரி, இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த சோன் எலி ரொம்ப கஷ்டப்பட்டு உணவு தேடிட்டு இருந்தது. அந்த சமயம் எலியினுடைய கண்களுக்கு ஒரு கடலை செடி தென்பட்டது. மாட்டிக்கிச்சி மாட்டிக்கிச்சி, இன்னைக்கு இந்த கடலை செடி மாட்டிக்கிச்சி. எப்பா, இந்த கடலை செடியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதை நாம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நிம்மதியா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்ச அந்த சோன் அந்த கடலை செடியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி போனது. இத மரத்துல இருந்து ராணிக்காகமும் காலுக்காகமும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. காலோ, அந்த எலி அதனுடைய முதுகுல ஒரு கடலை செடியை வச்சிருக்கு. நாம மட்டும் அந்த எலியை ஏமாத்தி அந்த கடலை செடியை எடுத்தோம்னா இன்னைக்கு உணவு தேடுற வேலை மிச்சம். அந்த கடலையை நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா ஓய்வெடுக்கலாம். நீ சொல்றது சரிதான் ராணி. ஆனா அந்த எலி அந்த கடலை செடியை நம்ம கிட்ட கொடுக்குமா என்ன? ஆ, கொடுக்கும் கொடுக்கும். நீங்க அந்த எலி கிட்ட போய், எங்களால உணவெல்லாம் தேட முடியாது, அந்த கடலை செடியை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ மறுபடியும் போய் உனக்கு உணவு தேடிக்கோ. நாங்க இந்த கடலைகளை நிம்மதியா சாப்பிட்டுட்டு எங்க வீட்டுல ஓய்வு எடுக்கிறோம் அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா அந்த எலி உங்ககிட்ட கொடுத்துரும். அட போங்க காலு, ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர உங்களுக்கு அறிவு வளரவே இல்லை. நாம போய் கேட்ட உடனே இந்தாங்கன்னு எடுத்து நீட்டுறதுக்கு அந்த எலி ஒன்றும் இழிச்சவாய் இல்லை. நாம தான் அந்த எலியை ஏமாத்தி அதுகிட்ட இருக்கிற அந்த கடலை செடியை பறிக்கணும். ஓ, அப்படியா? சரி, சொல்லு, எப்படி அந்த கடலை செடியை பறிக்கிறது? ஐயோ முட்டாள் காலு, இது கூட உங்களுக்கு சொல்லிதான் கொடுக்கணுமா? சரி பரவாயில்ல, விடுங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அதுவே போதும். நீங்க அந்த எலிகிட்ட போய் பேச்சு கொடுங்க. அப்படி நீங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த எலி வச்சிருக்க கடலை செடியை எப்படியாவது கீழே வைக்க வைங்க. அப்படி அந்த எலி மட்டும் அந்த கடலை செடியை கீழே வச்சதுன்னா நான் அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த கடலை செடியை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு வந்துடுறேன். அந்த சமயம் நீங்களும் உடனே மரத்துக்கு வந்துடுங்க. நாம மேலே வந்த பிறகு அந்த எலியால நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஆகா ராணி, உன்னுடைய ஐடியா ரொம்ப சூப்பர். இப்படி பேசிக்கிட்ட அந்த 2 காகங்களும் அவங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய திட்டத்தின்படி காலு காகம் சோனுக்கு முன்னாடி போனது. அப்புறம் சோன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சது. என்ன எலி நண்பா, உங்க முகம் ரொம்ப வாடி இருக்கே, என்ன காரணம்? ஏன் இவ்வளோ சோகமா இருக்கீங்க? ஏன் உங்க முகம் இப்படி வாடி இருக்கு? இப்படி காலு காகம் கேட்டதும் அந்த காகத்தை பத்தி தெரியாத சோனுவோ அந்த காகத்துக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சது. அது ஒன்றும் இல்லை காகமே, நம்ம காட்டில் உணவு தேடுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. நான் காலையிலேருந்து உணவு தேடி எனக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. அதுதான் ரொம்ப களைப்படைஞ்சு போயிட்டேன். இப்போதான் என்னுடைய கண்ணுக்கு ஒரு கடலை செடி தென்பட்டது. அதை எடுத்துக்கிட்டு தான் நான் இப்போ என் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா விஷயம்? சரி சரி, இவ்வளோ களைப்பா இருக்கீங்க, அந்த செடியை வச்சுக்கிட்டே பேசுறீங்களே, அப்படி கீழே வச்சுட்டு என் கூட பேசுங்க, உங்களுக்கும் களைப்பு தீர்ந்த மாதிரி இருக்கும். இதை கேட்ட அந்த சோனு அவங்களுடைய திட்டம் தெரியாம அந்த கடலை செடியை கீழே வச்சது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட ராணிக்காகவும் பறந்து வந்து அந்த கடலை செடியை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு மேலே போயிடுச்சு. இதை பார்த்த காலுக்காகவும்
உடனே மரத்து மேல போய் உட்கார்ந்துருச்சு. அட திருட்டு காகங்களே, என்னை ஏமாத்தி என்னுடைய கடலை செடியை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்களே. இதோ பாருங்க, அந்த கடலை செடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தது. தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துருங்க. காலையிலிருந்து உணவு தேடி என்னுடைய காலெல்லாம் களைப்பாயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் உணவு தேடவே முடியாது. தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக மற்றவங்களை ஏமாற்றி உணவு பறிக்க நினைக்கிறீங்க? இதோ பாரு இல்லையே, நீ எவ்வளோதான் எங்ககிட்ட கத்துனாலும் இந்த கடலை செடி உனக்கு திரும்ப கிடைக்காது. நாங்கள் இதை உனக்கு கொடுக்க போகிறது இல்லை. அதனால் இங்கே நின்று வீணா சத்தம் போடுறதை விட்டுட்டு சீக்கிரம் போய் வேற எங்கேயாவது உணவு தேடுற வழியை பாரு. போ. காகமே, நான் உன்னை நண்பனா நினச்சிதான் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். ஆனால் நீ என்னை ஏமாத்திட்டியே. என்ன சொன்ன? நீ எங்களுக்கு நண்பனா? உன் கண்ணுக்கு முன்னாடி தான் உன்னுடைய உணவு இருக்கு. ஆனால் உன்னால் அதையே எடுத்துக்க முடியாது. உன்னால் கீழே உட்காந்து இப்படி வாய்க்கையே பேசதான் முடியும். உன்னால் மேலே வந்து எங்ககிட்ட இருக்கிற கடலை செடியை எடுத்துக்க முடியுமா? அதுவே உன்னால் முடியல. நீ எங்களுக்கு நண்பனா? உன்ன மாதிரியெல்லாம் ஒரு நண்பன் எங்களுக்கு தேவையே இல்லை. நீ இந்த இடத்த விட்டு போக வேணாம். என்ன, எங்களுக்கு பசிக்குது. நாங்கள் இந்த கடலை செடியை எடுத்துகிட்டு போய் நிம்மதியாக எங்கள் வீட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்ன அந்த காகங்கள் அந்த கடலை செடியை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி போனாங்க. அந்த சமயம் அந்த வழியா பழம் எடுத்துட்டு வந்த சுஜி குருவி, என்ன இளையாரே, ஏன் சோகமாக இருக்கீங்க? குருவி, இந்த காட்டில் யாரை நம்புறதுனே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை மாதிரி ஒரு காகம் என்கிட்ட பேச்சு கொடுத்து என்கிட்ட இருந்த கடலை செடியை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு உணவு தேடுறதுக்கு முடியாது. ரொம்ப களைப்பாக இருக்கு. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எலியாரே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னுடைய பேர் சுஜி. நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இதோ இந்த பழங்களை நீங்கள் சாப்பிடுங்க. என்கிட்ட வீட்டில் கொஞ்சம் காந்த தானியங்கள் இருக்கு, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல சுஜி, இந்த காட்டில் அந்த காகங்கள் மாதிரி கெட்டவங்க இருந்தாலும் உன்னை மாதிரி சில நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. உன்னுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பெயர் சோன். இன்னிலிருந்து நாம் 2 பேரும் நல்ல நண்பர்கள். அப்படி சோனும் சுஜியும் நல்ல நண்பர்கள் ஆனாங்க. அப்படி அந்த நாள் முடிஞ்சுது. மறுநாள் காலு, நேத்தாவது அந்த எலி வந்தது. அந்த எலியை ஏமாற்றி உணவு பறிச்சோம். ஆனால் இன்னைக்கு அப்படி யாருமே வரலையே. இன்னைக்கு வேற வழியே இல்லை. நாம் கஷ்டப்பட்டு இந்த காட்டோட எல்லையில் இருக்கிற அந்த ஆப்பிள் மரத்துக்கு போய் தான் ஆகணும். ஆமா ராணி, இன்னைக்கு நம்ம கிட்ட ஏமாற யாரும் வரல. நாம போயே ஆகணும். நாம் அங்கே போனாதான் நம்மளுடைய பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த 2 காகங்களும் அந்த காட்டினுடைய எல்லையில் இருக்கிற ஆப்பிள் மரத்துக்கு போனாங்க. அந்த ஆப்பிள் மரத்துக்கு கீழே எறும்பு ஒன்று வீடு கட்டி வாழ்ந்து வந்தது. காலு, இன்னைக்கு நாம் வம்பு இருக்கிறதுக்கு நமக்கு யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்கு. என்ன சொல்ற ராணி? இங்கே தான் யாருமே இல்லையே. நீயும் நானும் தான் இருக்கோம். வேணும்னா நீ என்கிட்ட வம்பிழு. அட போங்க காலு, உங்ககிட்ட வம்பிழுக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கே பார்த்தீங்களா, மரத்துக்கு கீழே எறும்பு வீடு ஒன்று இருக்கு. நாம் எறும்போட வீட்டுக்கு மேலே இந்த பழங்களை பறித்து போட்டோன்னா எறும்புக்கு கோபம் வரும். அப்புறம் நாம் அந்த எறும்பு கூட ஜாலியாக வம்பிழுக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த ராணிக்காகவும் அந்த மரத்தில் இருந்த பழங்களை பறித்து அந்த எறும்பினுடைய வீட்டின் மேலே போட்டுச்சு. இதனால அந்த எறும்புக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. காகங்களே, உங்களுக்கு கண்ணு தெரியலையா? எதுக்காக பழங்களை பறித்து என் வீட்டுக்கு மேலே போடுறீங்க? பழங்கள் சாப்பிட தானே இங்கே வந்தீங்க. அப்புறம் எதுக்காக பழங்களை வீணடிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை எறும்பாயே, இந்த பழத்தினுடைய சுவை ரொம்ப மோசமாக இருக்கு. அதான் இதை பறித்து கீழே போட்டோம். ஓ, நீங்கள் பறித்து போடுறதுக்கு என்னுடைய வீடு தான் உங்களுக்கு கிடைச்சதா என்ன? அட, இதுதான் உங்களுடைய வீடா எறும்பாரே? எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இதோ பாருங்க காகங்களே, எனக்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் இந்த காட்டில் இருக்கிற எல்லார் கூடவும் சண்டை போடுறதையே வழக்கமாக வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த காட்டில் நண்பர்கள் யாருமே இல்லை.
நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்க யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். என்ன சொன்ன? உதவி செய்ய போறியா? நீ எங்களுக்கு உதவி செய்ய போறியா? நீ காலை வச்சு உன்னை நசுக்கடா நீ செத்து போயிடுவ. இம்மா துண்டு எறும்பு நீ எனக்கு உதவி செய்ய போறேன்னு வாய்க்கிழிய பேசுற. போ போ, உன்னோட உதவி எல்லாம் எங்க யாருக்கு தேவையில்லை. முதல்ல உன்னுடைய வீட்டை உன்னால காப்பாத்திக்க முடியுதான்னு பாரு. இப்படி இந்த காகங்கள் பேசிட்டு இருக்கும்போது அங்க சுஜி குருவி வந்தது. இதோ பாருங்க காகங்களே, நாளுக்கு நாள் உங்களுடைய தொல்லை அதிகரிச்சுட்டே போகுது. நேற்று ரெண்டு பேரும் அந்த எலியை ஏமாற்றி அதுக்கிட்டேருந்து உணவு பிடுங்கினீங்க. இன்னைக்கு ரெண்டு பேரும் இந்த எறும்பு கிட்ட வம்பு இழுக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. மரியாதையா நீங்க இந்த எறும்பு கிட்ட வம்பு இழுக்கிறத நிறுத்துங்க. இல்லைன்னா நான் பருந்துராஜா கிட்ட உங்களை பத்தி புகார் கொடுக்க வேண்டியிருக்கும். சுஜி இப்படி சொன்னதை கேட்டு அந்த ரெண்டு காகங்களும் பயந்து அங்க இருந்து போயிட்டாங்க. சுஜி, உன்னுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் இங்க இப்ப வராம இருந்தா அந்த ரெண்டு காகங்களும் சேர்ந்து என்னுடைய வீட்டையே இடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை, நீ எனக்கு உதவி செஞ்சுட்ட. உனக்கு ரொம்ப நன்றி. இப்படி அந்த நாள் முடிஞ்சுது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போக ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த காட்டுக்கு ஒரு வேடன் ஒருத்தன் வந்தான். அட, இங்க ஆப்பிள் மரம் இருக்கே, இந்த இடம்தான் சரியானதா இருக்கும். நிச்சயமா இந்த காட்டுல இருக்கிற எல்லாரும் இந்த இடத்துக்கு உணவு தேடி வருவாங்க. நாம இங்க காத்திருந்தா நிச்சயமா நமக்கு இன்னைக்கு நல்ல வேட்டைதா அப்படின்னு நினைச்ச அந்த வேடன் அங்க இருந்த ஒரு புயலுக்கு பின்னாடி மறைஞ்சு பறவைகளுக்காக காத்திருந்தான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த எறும்பு இப்படி நினைச்சது, கடவுளே, இந்த வேடன் சும்மா இங்க வரல. அவன் இங்க இருக்கிற பறவைகளை பிடிக்கதான் திட்டம் போட்டுட்டு இருக்கான். இந்த காட்டுல இருக்கிறவங்க என்னுடைய நண்பர்கள். நான் அவங்களுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்ச அந்த எறும்பு எலிய சந்திச்சது. சோன், நம்முடைய காட்டுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. நம்முடைய காட்டோட எல்லையில இருக்கிற ஆப்பிள் மரத்துக்கிட்ட வேடன் ஒருத்தன் மறைஞ்சிருக்கான். அவன் நம்ம காட்டுல இருக்கிற பறவைகளை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான். எப்படியாவது நாம நம்ம நண்பர்களை காப்பாற்றணும். அதுக்கு எனக்கு உன்னுடைய உதவி வேணும். இதை பாரு எறும்பு, இந்த காட்டுல இருக்கிறவங்க நம்முடைய நண்பர்கள். அவங்கள காப்பாத்துறதுல எனக்கும் பங்கு இருக்கு. நான் நிச்சயமா அவங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொன்ன அந்த எலியும் எறும்பும் ஆப்பிள் மரத்துக்கு பக்கத்துல மறைஞ்சிருந்தாங்க. அந்த சமயம் வழக்கம் போல அந்த ரெண்டு காகங்களும் அங்க ஆப்பிள் பழம் சாப்பிட வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சுஜியும் அங்க ஆப்பிள் பழம் சாப்பிட வந்தது. இப்படி அந்த பறவைகள் பழங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது, ஆகா, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்ச அந்த வேடன் அந்த பறவைகள் மேல தன்னுடைய வலைகளை தூக்கி போட்டான். கடவுளே, எங்களை காப்பாத்துங்க. கடவுளே, எங்களை காப்பாத்துங்க. ஐயோ, எங்களை காப்பாத்துங்க. ஐயோ, எங்களை காப்பாத்துங்க. நாங்க இந்த வேடனுடைய வலையில மாட்டிக்கிட்டோம். யாராவது எங்களுக்கு உதவி செய்யுங்க. காப்பாத்துங்க, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. இப்படி அந்த பறவைகள் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துக்காக காத்திருந்த எறும்பு உடனே வேடனுடைய கால்களை கடிக்க ஆரம்பிச்சது. வேடனோ வலியில துடிக்க ஆரம்பிச்சான். ஐயோ, என் கால்கள் வலிக்குதே. ஐயோ, என்னவோ கடிச்சிருச்சு. எனக்கு வலிக்குதே, வலிக்குதே. இப்படி வேடனோ வலையில துடிக்க ஆரம்பிச்சான். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட எலியோ அந்த வலையை கடிச்சு பறவைகளை காப்பாத்துனுச்சு. அப்புறம் அந்த பறவைகள் பறந்து போய் மரத்துக்கு மேல உட்கார்ந்தாங்க. வேற வழி இல்லாத வேடனோ ஏமாற்றத்தோட அங்கிருந்து போனான். உங்க ரெண்டு பேரோட உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எங்களை யாராலையும் காப்பாத்திருக்க முடியாது. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களோட உருவத்தை வச்சு உங்களால எங்களுக்கு என்ன உதவி செஞ்சிட முடியும்னு நினைச்சோம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்களுடைய உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களுடைய இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, யாருடைய உருவத்தை வச்சும் இனிமேல் நாங்க தப்பா எடை போட மாட்டோம். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்துல கடவுளால படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்குமே ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். அதனால நம்ம யாருடைய உருவத்தை வச்சும் அவங்கள தவறா எடை போடக்கூடாது.